Hi guys. Hi. October 22 MacBook Pro 14-inch M5 chip release ஆயிருக்கு ஓகேவா. பட் M4க்கும் M5க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்ன இருக்கு? ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஓசி என்ன டிஃபரன்ஸ் எனக்கு நினைக்கிறேன்? நீ என்ன நினைக்கிற? M4க்கும் M5க்கும் M5க்கும் அந்த சிப் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிப் மட்டும் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஹை பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. M4ஓட இது 20-40% வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சிப்ல. சிப் மூலமா. ஓகே சரியா. அடுத்து வந்து பேட்டரின்னு பார்த்தா ஒரு பேட்டரி சேம் தானே? பேட்டரி சேம் தான், சும்மா மோர் எஃபெக்டிவ் போடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன பண்ணாங்க, இப்படி வித்தாகணுமே. இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு போட்டாங்கல்ல, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், வேற எங்க விற்கப்படும், அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு டிஸ்பிளே அண்ட் டிசைன்ஸ் பார்த்தா அதே லுக்கு, அதே டிஸ்பிளே, அதே கிளாரிட்டி, அதே இன்ச் சைஸ், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, M4ல வந்து ஏ ஃபீச்சர்னு ஒரு கர்மத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. M4 உண்டாமா? M4 உண்டா? இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்டா, சாஃப்ட்வேர் அப்டேட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த M4 வாங்கி அதுலயே யூஸ் பண்ணல, வாங்கி என்ன யூஸ் பண்ண போறேன். இது நம்ம பிரசித்தி குக்கர் அப்படினா என்னுடைய கௌரவ பிரச்சனை. பட் உங்களுக்கு M4 எப்படி இருக்கு? M4 நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பேட்டரி வைஸும் நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜ் நல்லா குறைஞ்சதே நல்லா இருக்கு. நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கு. பிறகு இப்போ நீ வாங்கணும்னு பார்த்தா, இப்போ உனக்கு வந்து M4 வந்து வெப்சைட்ல வாங்க முடியாது, ஆப்பிள் வெப்சைட் வாங்க முடியாது. M4 5 மட்டும் தான் வாங்க முடியும். ஆனால் M4 நீங்கள் அதே வெப்சைட்ல வாங்கணும்னா சீப்பாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட நல்ல லேப்டாப் வாங்கணும்னா M4 வாங்கலாம். M5 வாங்குற பதிலா, ஏன்னா எல்லாமே அதிலே இருக்கு, எல்லா சொல்லி இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன், M4க்கு அன்பாக்சிங் நீங்க பார்க்க போறீங்க, பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்பென்சிவான வீடியோ. எக்ஸ்பென்சிவான வீடியோ. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். எங்க வாங்கியிருக்கோம்? ஆப்பிள் ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவா வாங்கியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி யூஸ் பண்ணி ஆப்பிள் ஸ்டோர்ல இருந்து ஒரு 10,000 டிஸ்கவுண்டோட வாங்கியிருக்கோம். ஸோ இது வாங்கினா இது ஃப்ரீ. One get one free. Huh? Buy one. Yeah, I get that. Get one free. Is that like a Spanish word? No. MacBook Pro M4 14-inch. நம்ம அடுத்தது பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரீ. நமக்கு வந்து கம்மியான ரேட்லாம் கிடையாது. 17,500 மார்க்கெட் பிரைஸ்ல. இப்போ நீங்க அமேசான் போன்ற வெப்சைட்ல நீங்க வாங்கணும்னா 19,500 இதோட பிரைஸ். 19,000. ஓ, ஆப்பிள் ஸ்டோர்ல குறை வைக்கிறாங்க. இது எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட மும்பை இதுல இருந்து வந்து நல்ல ஒரு பேக்கிங்கோட தந்திருக்காங்க. எஸ், ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்க வாங்குனா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இது நான் வாங்கியிருக்க மேஜிக் கீபோர்ட் வித் டச் ஐடி, யூனிக் கீபோர்ட், நியூ பிளாக் கலர் வித் ஒயிட் கீஸ். ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக 2 ஆப்ஷன். நம்மளுக்கு வந்து இயர்ஃபோனும் வாங்கிக்கலாம், மவுஸும் வாங்கிக்கலாம், மேஜிக் கீபோர்டும் வாங்கிக்கலாம். நாங்கள் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இயர்ஃபோன் வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் சேம் பிரைஸ்ல வந்து இது இருந்துச்சு, இது வாங்கிட்டோம். அதனால இது வாங்கிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறதுல நாங்கள் இது இப்போ வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணி வைப்போம். இந்த பேக்கிங் நல்லா பாருங்க. பேக்கிங் நீட்டா வச்சிருக்காங்க. ஆப்பிளோட பேக்கிங்கே அவங்க வந்து ஒரு ஹை கிளாஸா நீட்டா அந்த மூவ் ஆகாத அளவுக்கு ஸ்டைலா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ப்ளூ டாட் கொரியர் சர்வீஸ்ல அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொரியர் சர்வீஸ் கரெக்டாக வந்து ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் MacBook Pro. கலர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 core CPU, 10 core GPU, 14-inch, 14.2 inch. ஓகே, 14.2 inch XDR டிஸ்ப்ளே. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. M4 சிப்பு, 16 GB மெமரி, 512 GB MacBook Pro. ஸோ நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிரே, இந்த பிளாக் கலர் எடிஷன், சில்வர் கலர் வாங்கல. ஸோ அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. என்னன்னா நம்ம இந்த ஓப்பன் பண்றது ஒரு தனி ஃபீலிங் இருக்காங்க. 2 இருக்கு. ஓப்பன் பண்ண
நல்லா இருக்கு. ஓகே. சொல்லுங்க. ஓகே. One, slow. Okay. This is laptop. Okay, open. Wow, so என்னோட நியூ மேக் சரி ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கு. உள்ள கேபிள் தராங்க. வச்சு ஓகே. இது நல்லா இருக்கு. ப்ளஸ் இது என்னது, இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் அவங்களோட நோட்ஸ் அந்த மாதிரி டீடைல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. டீடைல்ஸ். இதில் ஆக்சுவலாக ஒரு கிளாத்தும் தருவாங்கன்னு கேள்விப்பட்டேன்ல. கிளாத் எதுக்கு? இது தொடக்கி சார்ஜரு. ஓகே, இவ்வளோதான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சார்ஜரு, அடுத்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ த பிளாக் எடிஷன். வாவ். பாக்கெட் நீட்டாக இருக்குன்னா. So this is our new Apple MacBook Pro. Gotta tell you, it was perfect. Perfect. ஸோ இதோட நாங்கள் எப்படி வாங்கினோம், இதோட லிங்க்ஸ் எப்படி இது என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி இது வந்து கான்ஃபிகரேஷன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் நியூ MacBook Pro. ஸோ இதை நாங்கள் எப்படி பண்ணோம்னா, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி யூஸ் பண்ணோம். ஐடி கார்டு வந்து அப்லோடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐடி கார்டு அப்லோட் ஆப்ஷன் வந்து நிறைய தடவை ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் ஐடிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடிஸ் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதை அக்னாலேஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வெரிஃபை ஆகும், அவ்வளோதான். அதை வச்சு ஈஸியாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஐடி கார்டு இருந்தால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், திரும்பி வெரிஃபிகேஷன் கேன்சல் ஆகும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப டைம் ஆகுது. மேபி நீங்கள் ஷோரூம்ஸ்க்குலாம் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு அங்கே ஃபோட்டோ காப்பியெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது அந்த ஐடி கார்டு ப்ரூஃப் எல்லாம் காமிக்கணும், அங்கே ஈஸியாக ப்ராசஸ் இருக்கும். நாங்கள் ஆன்லைனில் வாங்கினதுனால மெயின் ஐடி தான் பெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டு டூ தட். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மணிச்சோ. Bye.